ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம்னா நாளைக்கு நடக்க போற ஸ்மாக்டவுனோட ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு ஸ்மாக்டவுன்ல பாத்தீங்கன்னா என்னென்ன மேட்சஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க அண்ட் ஸ்மாக்டவுனோட டைமிங்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து வெஸ்லிங் கம்யூனிட்டில ஒரு ஹாட்டான ரூமர் வந்து பரவிட்டு இருக்கு. பிரான் பிரேக்கர் vs ரோமன் ரெயின்ஸ்க்கான செக்மெண்ட் வந்து ராயல் ரம்பிள்ல நடக்க போகுதுன்னு சொல்லி நேத்துல இருந்து ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நாளைக்கு நடக்க போற ஸ்மாக்டவுன் பாத்தீங்கன்னா வழக்கம் போல நடக்க போறது இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வழக்கமா ஸ்மாக்டவுன் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் நடக்கும். ஆனா இதுக்கப்புறம் நடக்க போற ஸ்மாக்டவுன்ல பாத்தீங்கன்னா 3 மணி நேரமா மாத்த போறாங்க WWE. ஆமாங்க, இதை பத்தி ஆல்ரெடி நம்ம வெஸ்லிங் நியூஸ்லயே சொல்லியிருந்தோம். ஏன்னா இப்ப வெஸ்ல்மேனியா வரப்போகுது. ஸோ WWE வந்து வெஸ்ல்மேனியாக்கு ஹைப் கொடுக்கணும்னு சொல்லி 2 ஹவர்ஸா இருக்க ஸ்மாக்டவுன் வந்து 3 ஹவர்ஸா மாத்த போறாங்க. இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இப்ப நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஸ்மாக்டவுன் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்மாக்டவுன்லாம் கிடையாதுங்க. நியூ இயர் ஸ்பெஷல் ஸ்மாக்டவுன் தான் நடக்க போகுது. ஆமாங்க, வருஷத்தோட ஃபர்ஸ்ட் மண்டே நைட் ரா எப்படி நெட்ஃபிளிக்ஸ் பிரீமியரா பண்றாங்களோ அதே வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்மாக்டவுன் வந்து நியூ இயர் ஸ்பெஷலா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ நாளைக்கு ஸ்மாக்டவுன்ல பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ வாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செக்மெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தாங்க அப்பியரன்ஸ் ஆக போறாரு. ஆமாங்க, போன ஸ்மாக்டவுன்லயே பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு ட்ரூ மேக்கிட்டருக்கு ஒரு மேட்ச் வந்து அபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணிருப்பாங்க. ஜனவரி 9th அன்னைக்கு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஹெல் மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கான பில்டப் செக்மெண்ட் வந்து நாளைக்கு கண்டிப்பா நடக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்மாக்டவுன்ல வந்து யாரு கடைசியில கெத்தா நிக்கிறாளோ அவங்க வந்து கண்டிப்பா ஜனவரி 9th அன்னைக்கு தோப்பாங்க. ஏன்னா WWE வழக்கம் இது. யார் கடைசியா கெத்தா நிக்கிறாங்களோ அவங்கள வந்து அடுத்த பேப்பர்லயோ மேட்ச்லயோ தோக்க வச்சிருவாங்க. இது நீங்களும் நோட் பண்ணிருக்கீங்களா சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் கடைசியில கெத்தா நிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜனவரி 9th அன்னைக்கு ட்ரூ மேக்கின்டர் தான் வின் பண்ண போறாரு சொல்லி ஒரு ரூமர் இருக்கு. சோ நம்மளும் அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் மெயின் இவெண்டா நடக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ டேமியன் ப்ரீஸ்ட் vs அலிஸ்டர் பிளாக்கான ஃபைனல் ஃபியூட் மேட்ச் தான். சோ இந்த மேட்சோட இந்த ஃபியூட் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து அலிஸ்டர் பிளாக் தான் ஜெயிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டேமியன் ப்ரீஸ்ட் ஜெயிச்சா மறுபடியும் அலிஸ்டர் பிளாக் வந்து மொக்கையா தான் ஆயிடுவாரு. அலிஸ்டர் பிளாக் WWE வின் பண்ண வச்சா அவருக்கு அடுத்தடுத்த ஃபியூட்ல வந்து ஒரு பயங்கரமான ஹீலா வந்து போர்ட்ரே ஆவாரு. பட் டேமியன் ப்ரீஸ்ட் வின் பண்ணா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நான் பர்சனலா நினைக்கிறேன். சோ நீங்க இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாலும் சொல்லி அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமன் சிங்கிள்ஸ் மேட்ச் ஒன்று கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. ஜேட் கார்கில் vs மிச்சின்க்கு. சோ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா உமன்ஸ் டைட்டில் மேட்சா இருக்காது. ஏன்னா உமன்ஸ் டைட்டில் மேட்சா வச்சா கண்டிப்பா ஜேட் கார்கில் தான் ஜெயிக்க போறாங்க நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம் சொல்லி இது சிங்கிள்ஸ் மேட்சா வச்சிருக்காங்க. சிங்கிள்ஸ் மேட்சா வச்சா மட்டும் என்ன ஜேட் கார்கில் ஜெயிக்க மாட்டாங்களா? அவங்க தான் வின் பண்ண போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8 உமன் டாக் மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. நயா ஜாக்ஸ், லாஸ்ட் லெஜெண்ட் அண்ட் கம்பிக்யூ வாரியர்ஸ் vs சார்லட் ஃபிளேர், அலெக்சா பிளிஸ், ரியா ரிப்ளே அண்ட் யோ ஸ்கை. சோ இவங்க 8 பேருக்கான 8 உமன் டாக் மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ இதை வந்து டைரக்டா வெஸ்ல்மேனியாக்கு தான் WWE பில்ட் பண்றாங்க. சோ ரா நெட்ஃபிளிக்ஸ் பிரீமியர்ல கூட பாத்தீங்கன்னா ரியா ரிப்ளே, யோ ஸ்கை vs கம்பிக்யூ வாரியர்ஸ்க்கு வந்து உமன்ஸ் டாக் டீம் டைட்டில் மேட்ச் இருக்கு. சோ அதுல கண்டிப்பா ரியா ரிப்ளே, யோ ஸ்கை தான் ஜெயிக்க போறாங்க. சோ அங்க வந்து இந்த ஃபியூட் வந்து எப்படி கொண்டு போறாங்க சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம நாளைக்கு சாமி ஜெயின் ரிட்டர்ன் ஆவாரு சொல்லி ஒரு ரூமர் இருக்குங்க. சாமி ஜெயின் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா டிவிலே அப்பியரன்ஸ் ஆயிருக்க மாட்டாரு. சோ இது ரோட் டு வெஸ்ல்மேனியா. சோ வெஸ்ல்மேனியா சீசன் வரப்போகுது. அதே மாதிரி ராயல் ரம்பிளும் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால நடக்க போகுது. சோ சாமி ஜெயின் கூட பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வின் பண்ண போறாரு சொல்லி ஒரு ரூமர் இருக்கு. யாருக்குங்க தெரியும், சாமி ஜெயின் கூட ராயல் ரம்பிள் வின் பண்ணலாம். சோ நம்ம அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வேற என்னென்ன செக்மெண்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா சோலோ சிக்கோவாஸ் MFT vs White Six கான டாக் டீம் செக்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ இவங்களுக்கான அடுத்த ஃபியூட் வந்து எப்படி WWE பில்ட் பண்ண போறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நாளைக்கு ஸ்மாக்டவுன்ல நடக்க போற மேட்சஸ்ல நீங்க எந்த மேட்ச்க்கு வந்து ஈகரா வெயிட் பண்ணீங்க சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கோடி ரோட்ஸ்க்கு ட்ரூ மேக்கின்டருக்கு ஜனவரி 9th நடக்க போற ஸ்மாக்டவுன்ல யார் ஜெயிப்பாலும் சொல்லி அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆம்புலன்ஸ் மேட்ச் வந்து WWE ரிட்டர்ன் ஆக போகுது. அந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க சொல்லி நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இவ்வளவு தான் நாளைக்கு நடக்க போற ஸ்மாக்டவுன்ல கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ வாங்க இப்ப நம்ம அப்படியே நம்ம வெஸ்லிங் நியூஸ் பார்க்கலாம். சோ நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெஸ்லிங் கம்யூனிட்டில ஒரு ஹாட்டான ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கும் பிரான் பிரேக்கருக்கும் பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள்ல தனியா ஒரு செக்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ராயல் ரம்பிள் மேட்ச்ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் ஃபைனல் 2 இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது நம்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா CM பங்குக்கும் பிரான் பிரேக்கருக்கும் பாத்தீங்கன்னா ரா நெட்ஃபிளிக்ஸ் பிரீமியர்ல வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு. சோ இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரான் பிரேக்கர் தான் வின் பண்ணுவார் சொல்லி ஒரு ரூமர் இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன ரூமர் வந்து கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா சோ இந்த மேட்ச்ல 100% பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் தோத்துருவாருன்னு சொல்லி தான் ரூமர் கிடைச்சிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா CM பங்க் வந்து கிளீனாலாம் பிரான் பிரேக்கரை தோக்கடிக்க போறது இல்லங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் ஹெல்ப் மூலமா தான் CM பங்க் வந்து பிரான் பிரேக்கரை பீட் பண்ணாரு சொல்லி ரூமர் கிடைச்சிருக்கு. அது வேற யாரும் இல்லங்க, எலினைட் தான். ஆமாங்க, எலினைட் இந்த மேட்ச்ல ரிட்டர்ன் ஆகி பிரான் பிரேக்கரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி சோ CM பங்க் அந்த டைம்ல பிரான் பிரேக்கரை வின் பண்ணிடுவாருன்னு சொல்லி தான் இப்போதைக்கு ரூமர் கிடைச்சிருக்கு. ஏன் WWE வந்து பிரான் பிரேக்கர் இங்க தோக்க வைக்கிறாங்கன்னா பிரான் பிரேக்கருக்கு வந்து வெஸ்ல்மேனியால பயங்கரமா ஒரு பிளான் வச்சிருக்காங்க சொல்லி ஒரு ரூமர் வந்திருக்குங்க. சோ இங்க ரா நெட்ஃபிளிக்ஸ் பிரீமியர்ல ஜெயிச்சா அவ்வளவா அது பெருசா இருக்காது. ஆனா வெஸ்ல்மேனியா மாதிரி ஒரு கிராண்டஸ்ட் ஸ்டேஜ்ல வின் பண்ணா அது ஒரு கரியர்ல பயங்கரமான மூவ்மெண்டா இருக்கும். சோ அதுக்காக தான் WWE இதை பிளான் பண்றாங்க நினைக்கிறேன். சோ ராயல் ரம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா 3 பேர் வின் பண்ணுவாங்க சொல்லி ஒரு ரூமர் அடிபட்டு இருக்கு. சோ யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ரோமன் ரீன்ஸ் தாங்க இருக்காரு. செகண்ட் பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் இருக்காரு. அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து ரூமர் பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் தான் ஜெயிக்க போறாருன்னு. ஆனா WWE இப்ப இந்த பிளான டிராப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ என்ன ரூமர் கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கரும் ரோமன் ரீன்ஸும் தான் ஃபைனல் 2-ஆ இருப்பாங்க. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் தான் பிரான் பிரேக்கர் எலிமினேட் பண்ண போறாரு. சோ அவர் எலிமினேட் பண்ணி தான் பிரான் பிரேக்கர் வின் பண்ண போறாரு சொல்லி ரூமர் கிடைச்சிருக்குங்க. நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ரோமன் ரீன்ஸ் வந்து பிரான் பிரேக்கர் வந்து எலிமினேட் பண்ணா அது எந்த மாதிரி ஒரு மூமெண்டா இருக்கும்னு. சோ அவர் கரியர்ல வந்து ஒரு வேற லெவல் மூமெண்டா இருக்கும். சோ இது நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் என்ன நினைக்கிறேன்னா ரோமன் ரீன்ஸ் வின் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கரியர்ல வந்து அவர் எவ்வளவோ அச்சீவ் பண்ணிட்டாரு. சோ மறுபடியும் ராயல் ரம்பிள் வின் பண்ணி தான் அவர் சாம்பியன்ஷிப் போகணும்னு அவசியம் இல்ல. சோ பிரான் பிரேக்கர் வின் பண்ணா அவர் கரியர்ல ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்கும். அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து 2 ராயல் ரம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் தான் வின் பண்ணிருக்காரு. ஆமாங்க, கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணிருக்காரு. அவர் ஒரு ஃபேஸ் ரெஸ்லர், அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி. சோ இந்த ராயல் ரம்பிள் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு ஹீல் ரெஸ்லர் தான் ஜெயிப்பாரு சொல்லி ஒரு ரூமர் இருக்கு. சோ பிரான் பிரேக்கர் அதுக்கு கரெக்டான ஆள் தான். அதே மாதிரி பிரான் பிரேக்கர் தான் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனின்னு சொல்றாங்க. சோ பிரான் பிரேக்கர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எப்படி WWE வந்து சர்வைவர் சீரிஸ்ல வந்து ஹீல் டைம் ஜெயிக்க வச்சாங்களோ அதே மாதிரி இங்கேயே ஒரு ஹீல் ரெஸ்லர் தான் ஜெயிக்க வைக்க போறாங்க சொல்லி ஒரு ரூமர் இருக்கு. சோ நம்ம அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க யார் ராயல் ரம்பிள் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சாமி ஜெயின் வின் பண்ணா நல்லா இருக்குமா? ஏன்னா சாமி ஜெயின் மட்டும் இந்த ராயல் ரம்பிள் வின் பண்ணா கன்ஃபார்ம் WWE வந்து அவர் ரெஸ்ல்மேனியால ஜெயிக்க வச்சிருவாங்க. சோ அவர் வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மட்டும் தான் இன்னும் ஜெயிக்காம இருக்காரு. சோ அவருக்கு இது பூஸ்டப்பா இருக்குமா? அப்படி இல்லனா இப்போ வந்து கரண்ட் ரூமர் படி பிரான் பிரேக்கர் இல்லனா ரோமன் ரீன்ஸ் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.